இப்பதாம்மா அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். டேய் பேராடா வச்சிருக்கிற பிச்சை பெருமாளா எச்சி பெருமாள்னு வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கலர் ரோடு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன், கலர் ரோட்டு அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்கேன்? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சுட்டு நீ என்ன புணமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? சார் ஒண்ணு அவன பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க. நடு ரோட்ல பட்டப்பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்ம் மேல ஏறித்தான் நிப்பாங்களா? சார் பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டேன் சார். நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடும் சார். டோன்ட் வரி, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன். ஹெல்ப் மீ. யா. ஐயா! பொணத்துக்கு வெடி வச்சிருக்காங்க. ஏன் பொணத்துக்கு வெடி வைக்கிறாங்க? சரியா சாகலன்னா கடைசி அந்த வெடி சத்தத்துல செத்து போயிருவான்ல, அதுக்கு தான். பெட்டியை தரையா? சார் கடமையில் நீங்க கரெக்டா இருக்கீங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா. முதல்ல கள்ள நோட்டு, இப்ப கஞ்சாவா? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாத, யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி எண்ணினா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவன் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன் வர்றேன் வர்றேன். அண்ணே இது ரொம்ப ராசியான இடம். ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுறா மொட்டை போடா. அண்ணே இங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தீரணும்னே. ஏன் ஜெயில் கதவுல காந்த தொட்டி எடுக்கிறாங்களா? அது இல்லைங்கண்ணே, 2 வாட்டி வந்ததுக்கே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களே. நாங்க எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எத்தனை வாட்டி? நான் 5 வாட்டி. நான் 7 வாட்டி. நான் 9 வாட்டி. 18 வாட்டி. நிறுத்துங்கடா, இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா? 2 வாட்டி வந்தா கன்னிசாமி, 18 வாட்டி வந்தா குருசாமி. அப்ப நான் 2வது இடம் வந்திருக்கேன் கன்னி திருட, 18வது இடம் வந்தா குரு திருடனாடா? இந்த பக்கமே உன்னை காணா. ஏதாவது விசேஷம் இருக்கும் போது வந்தாதானே நல்லா இருக்கும். இதோட மதிப்பு 4 லட்சம் ரூபாய், வெளியில ஈஸியா கிடைக்காது. லேட்டஸ்ட் கன், இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பவர் வேணும். எனக்கு அப்படி தோணல. என்கிட்ட இருக்கிற பவருக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். This is my power. உட்கார் விஜய். பை த வே, இது ஷீலா. தெரியும், நவம்பர் 10ஆம் தேதி ஹோட்டல் தாஜ்ல பார்த்துருக்கேன். என்ன பார்த்தது 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்டே அவனுக்கு ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு தடவை பார்த்தா போதும், மறக்கவே மாட்டான். அவன் குணாதிசயம் இவனாலும் யார்கிட்டும் ஒட்ட மாட்டான், மக்கரி மாதிரி. பட் கிராஸ்பிங் பவர்ல அவன் ஒரு மேக்னெட். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களையும் குழந்தைங்களையும் மட்டும் கொல்ல மாட்டார், அதானே? கரெக்ட். என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் ஷீலா. இட்ஸ் ஓகே.
மாதிரி செஞ்சுரி அடிப்பேன் நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆயிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல பூஜா, நான் அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அடிக்கவே இல்லையே. கிட்டவா அடிக்கிறேன். ஆள பாரு. லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும்போது சும்மா பேக், ஃப்ரண்ட், சைடு, லெஃப்ட், ரைட், மேல கீழே 4 6. உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். பெருமை? ஐயோ. ஓகே அங்கிள், நான் பேட்டிங் பண்றேன், நீங்க bowling பண்ணுங்க. ஓ. இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர், நீங்க விளையாட வர வேண்டாம். உங்க Dress அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாவது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு மரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறோம்னா? நான் பார்த்தேன், எனக்கு தோயா போச்சியா. அம்மா என்ன அங்கிள் கத்துறீங்க? என்னது கத்தறனா? இது சாங்கு. அம்மா 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 அம்மா. அப்பா நீ விளையாட்டுக்கு விளையாடுற பரவாயில்ல, கை கொடுப்பா. போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவன் எங்கேயோ பட்டையில காய்ச்சி நிரும்பு அடிச்சு போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? மவரை உன்னை எப்படி மாத்தினாலும் மிருக மாதிரி தரடா தெரியுது. இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? டே நீயே சொல்ற, கம்ப்யூட்டர் வர்ற மூஞ்சாடா உன் மூஞ்சி? டிஸ்கவரி சேனல்ல வர்ற நீர் யாரடா நீ? என்ன அங்கிள் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பார்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை பல கெட்டப்புல போட்டு பாக்குறேன். இவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் சிக்க மாட்டேங்குது. ஓகே அங்கிள், நாங்க வந்த விஷயமே வேற. நம்ம கணபதி தாத்தாவோட 60ஆம் கல்யாணமும் இந்த பிளாக்ஸோட ஆனுவல் டேயும் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க அவசியம் வரணும். ஓ, ஃபாரின் கல்ச்சர். அங்கிள் மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய். அங்கிள், எஸ். உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? என்ன சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படிதான் வெளியிலேயே நிக்க வைக்கிறதா? கதவை தரங்க சார். வீட்டுல தனியாவா இருக்கீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண போறோம். உங்களையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இந்தாங்க கம்ப்யூட்டரைஸ் போட்டோஸ். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வரணும். ஓகே? வரேன். வீடு நல்லாதான் இருக்கு. கணபதி தாத்தா. போதைப்பொருள் ஒழிப்புத்துறை இருந்து வரோம். டோரை ஓபன் பண்ணு. இந்த ஹோட்டல்ல கோர்ட் சீல் வச்சிருக்கு சார். உள்ள யாரும் கிடையாது. இதை திறக்க கோர்ட் பெர்மிஷன் இருக்கா? அது இல்லாம எப்படி ஓபன் பண்றது? இப்படி கூட ஓபன் பண்ணலாம்.
போதைப் பொருள் கடத்துறது சட்டப்படி தப்பு. அதுவும் என் சிட்டியில எனக்கு தெரியாம கடத்துறது அதை விட தப்பு. இதை டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிரு. ஓகே சார். இதை விஸ்வநாத் கிட்ட சேர்த்து. எஸ் சார். பிரகாஷ் கிட்ட கொடுத்த ட்ரக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றான். அவனை உடனே வந்து பார்க்க சொல்லு இமீடியட்லி. ஓகே சார். நான் பிஸியா இருக்கேன், உடனே என்னால வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. 1 மினிட். ட்ரக்ஸ் இன்னும் கிடைக்கலன்னு தைரியமா சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, சரியா? நீங்க கொடுத்த பிரவுன் சுகரை விற்க போன இடத்துல லோக்கல் ரவுடிங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுச்சு. நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிட்டா எங்க ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்து அதை தூக்கி போட்டு நான் தப்பிச்சிட்டேன் சார். அப்புறம் போட்ட இடத்துல போய் பார்த்தேன், அங்க அது இல்லை சார். பொய் சொல்லி பார்க்குறேன். ரேட்ல கிடைச்சத கவர்மெண்ட்டுக்கு தெரியாம விற்கிறவன் தானே, அதனால ஏமாத்தலான்னு பார்க்குறேன். தப்பு. செய்யற தொழில் முக்கியம் இல்லை, அதுல நேர்மை தான் முக்கியம். ஒளிச்சு வச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. உனக்கு 1 வீக் டைம் தரேன். சார் பேசாத போ. சார் இவ்வளவு கட்டி முடிச்ச பிறகு கட்டினதே தப்பு இடிடான்னு சொல்றான் அந்த ஆபீசர். இந்த இடத்துல கட்டு, அப்புறம் பர்மிஷன் வாங்கிக்கலாம்னு ஐடியா கொடுத்ததே அவன் தான். இப்ப இந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்குன்னு புதுசா சில டாக்குமெண்ட்ஸ் காட்டுறான். அரசியல்வாதி உள்பட இந்த கார்பரேஷன் ஆபீசருக்கும் லட்சமா பணம் கொடுத்தாச்சு. அது போதாதுன்னு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்னொரு பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இங்க இருக்கவே கூடாது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவனோட பெசன் நகர் வீட்டுல இருந்து கிளம்பி 10 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போறான். அவன் போய் சேரவே கூடாது. போற வழியிலேயே அவனையும் அவனோட அந்த டாக்குமெண்ட்ஸை சேர்த்து அழிக்கணும். இவன் பாம்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவனை என் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீயே எல்லாத்தையும் பண்ணிட்ட, இருந்தாலும் என்ன நம்பி வந்திருக்க. எனிவே உன் நம்பிக்கை வீண் போகாது. மணி 9 ஆச்சு, இன்னும் வரலையே. வந்துட்டா போல இருக்கு. வண்டி போகுது. இங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், பப்ளிக் பிளேஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அடி டிஸ்டன்ஸ் குள்ள போ, அப்பதான் ரிமோட் வேலை செய்யும். ஏன் வண்டி ஸ்லோ பண்ற? குழந்தைய பொம்பளை இருக்கிறத ஏன் கிட்ட சொல்லல? நோ சென்டிமெண்ட். இப்ப விட்டு அவனையும் அவன்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் அழிக்க முடியாது. கிட்ட போ. கொஞ்சம் ஹைகோர்ட்டுக்கு அவன் தனியா தான் போவான். போற வழியில தான் ஸ்கூல் இருக்கு. அவங்க 2 பேரையும் அங்கே இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம். புரியாம பேசாது. கொஞ்ச நேரத்தில் சிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நாமளும் தப்பிக்க முடியாது. உனக்கு தேவை வந்தா அவனை நான் முடிக்கிறேன். என்னால முடியும். ஆனா இப்ப வேண்டாம். நோ சான்ஸ். கிட்ட போ. ஏய் வேண்டாம். ஏய் 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 நான் தான் வேணாம் சொன்னேன்ல. குழந்தைகளையும் பொம்பளைகளையும் கொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. பச்சை குழந்தை பொம்பளை எப்படி மனசு வந்தது? நான் தான் அவனை முடிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏய்
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு நடந்து போச்சு. இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒன்று அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாளைக்கு பேசிக்கலாம். நானே வரேன். ஹலோ. நீங்க வேலையை கரெக்டா முடிப்பீங்க. நான் முட்டாள் பேசுறேன். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். முடியாதுன்னா சொல்லிட வேண்டியதானே. நீங்க யார் அனுப்பிச்சீங்க? என்னாச்சு அவருக்கு? ஏன் ஆளே சுட்டு கொண்டுட்டான்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அதிகமா பேசாத. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இருந்தா ஆபரேஷன் அதை விட ஒழுங்கா இருக்கும். நீ என்ன சொல்ல? ஆபீஸை மட்டும் தனியா தான் போவான்னு சொன்னேன். அவன் ஃபேமிலி கூட போவான்னு சொன்னியா? ஏன் சொல்லல? கூட யார் போனா அவனுக்கு என்ன? கொல்ல வேண்டியதானே. பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் அவன் கொல்ல மாட்டான். அதனோட பிரின்சிபல். என்ன பெரிய பிரின்சிபல்? அவன் என்ன பெரிய காந்தியா? காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்றவன் தானே. அவனுக்கு என்ன வேண்டி கிடக்குது? சென்டிமெண்ட். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அம்மாவா அப்பாவா குழந்தையா குட்டியா என்ன தெரியும் அவனுக்கு? சொன்ன வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஆளு விட்டு என்ன பத்தி தெரியுமா உனக்கு? என் குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு? பணம் என்ன வேணா? பணம் கொடுத்தா இது வேணா செய்யணுமா? விஜய் அப்புறம் லைன் கட் அடிச்சு. கமா கமா விஜய் கமா. கூல் டவுன் கூல் டவுன். மரியாதை என்ன? சரி. என்னை பத்தி என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி, எங்க அப்பா அம்மா. அவன் தான் முட்டா பையன் தெரியும். என்ன மனுஷன்? அனாதை குழந்தையை நீங்க தத்தெடுக்க முன் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விஜய், இனிமே இவங்க தான் உனக்கு அப்பா அம்மா. நல்ல செய்திதான். கர்ப்பமா இருக்காங்க. விஜய் வாங்க. அண்ணன் வர பாரு. யார் வர பாரு. தம்பிகளை பாரு. பசங்களா இவங்க உங்க அண்ணன் விஜய். லட்சுமி, கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லானால ஒரு குழந்தைய தத்தெடுத்தீங்க. தப்பு இல்ல. இப்ப கடவுளோட அருளால ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இனிமே அவன் தேவையா? நாளைக்கு அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. அப்பாவோட வேலையில இருந்து சொத்து வரைக்கும் முதல் உரிமை அவனுக்கு தான். அப்புறம் தான் உன் பிள்ளைங்களுக்கு. ஆமாமா. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குங்க. விஜய் அனாதை இல்லத்துல சேர்த்துருங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் மாசம் மாசம் நம்மளே கட்டிடலாம். முடியாது. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் வந்துச்சு. என்னால 3 பேரையும் பிரிச்சு பார்க்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல விஜய் தான் மூத்த மகன். உங்களுக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கணுமோ எனக்கு தெரியலங்க. இத பாருங்க, ஒண்ணு விஜய் அனாதை இல்லத்துக்கு போகணும், இல்ல நானும் என் குழந்தைங்களும் எங்கேயா போய் தொலைகிறோம்.